Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1600 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 1,12,800 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளியின் விலை கிராமிற்கு 10 ரூபாய் உயர்ந்து 270 ரூபாயாக நிர்ணயம். கிலோவுக்கு 10,000 ரூபாய் உயர்ந்து 2,70,000 விற்பனை. தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகும் என கணிப்பு. ஒரு சில இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் எனவும் தகவல். சென்னையில் நாளை 106 டிகிரி வெயில் கொளுத்தும். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தமிழகத்தில் திருச்சி, கிருஷ்ணகிரி உட்பட 10 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நாளை திண்டுக்கல், ஈரோடு, திருப்பூர் உட்பட 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கணிப்பு. மே 2ஆம் தேதியும் 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டிய கனமழை. சாலைகளில் பெருக்கெடுத்த மழை நீர். தென்காசி மாவட்டம் திருவேங்கடம் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை. சுட்டெரித்த வெயிலுக்கு மத்தியில் பெய்த மழையால் தணிந்தது வெப்பம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் கோடை மழை. கழுகுமலை, நாலாண்டிபுதூர் பகுதிகளில் குளிர்ச்சியான சூழல். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடரும் கனமழை. மலையோர ஓடைகளில் நீர்வரத்து அதிகரிப்பு. வாக்கு எண்ணும் மையங்களில் QR கோடு அடையாள அட்டை இருந்தால் மட்டுமே அனுமதி. வாக்கு எண்ணும் மையங்களில் அங்கீகரிக்கப்படாத நபர்கள் நுழைவதை தடுக்க தேர்தல் ஆணையம் நடவடிக்கை. அண்ணா அறிவாலயத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் ஆலோசனை. வாக்கு எண்ணிக்கை முழுவதுமாக முடியும் வரை கூடுதல் கவனத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தல். தொழிலாளர்களின் உண்மை தோழனாக திமுக என்றென்றும் திகழ்ந்திடும். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மே தின வாழ்த்து. உழைப்பு மட்டுமே நம்மை உயர்த்தும் என்று அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி பதிவு. உழைக்கும் கரங்களின் ஒற்றுமையை உணர்த்தும் மே தினம் என்றும் வாழ்த்து. தாவேகா வேட்பாளர்களுடன் விஜய் ஆலோசனை. வாக்கு எண்ணிக்கையின் போது கவனமாக இருப்பது, வேட்பாளர்களின் செயல்பாடுகள் குறித்து அறிவுறுத்தல். வெற்றி பெற்றவுடன் வேறெங்கும் செல்லாமல் நேரடியாக பனையூர் அலுவலகம் வர வேண்டும். தாவேகா வேட்பாளர்களுக்கு அக்கட்சித் தலைவர் விஜய் அறிவுறுத்தல். திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக திமுக பொதுச் செயலர் துரைமுருகன் நம்பிக்கை.
தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தொடர்பான கேள்விக்கு பதில். திமுகவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு, திமுகவுக்கு தான் உண்டு. புதிய கட்சிகளுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க, நீங்க எப்படி பாக்குறீங்க? எங்களுக்கு இந்த கருத்து கணிப்பை பற்றிகள்லாம் கூட இல்லை. எங்களுக்கு திடமான நம்பிக்கை உண்டு. திராவிட முன்னேற்ற கழகம் பொறுமையா அரசியல் வரும். அதிமுகவுக்கு சாதகமாகவே தேர்வு முடிவுகள் அமையும் என்று அக்கட்சியின் தலைமை செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் நம்பிக்கை. தேர்வெழுதிய மாணவர்கள் போல முடிவுக்காக காத்திருப்பதாகவும் புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி. இன்னும் 2-3 நாட்கள் பொறுத்தாக வேண்டும். மக்கள் வாக்களித்து விட்டார்கள், தீர்ப்பு எழுதிவிட்டார்கள். மாணவர்கள் தேர்வுக்காக பரீட்சை எழுதிவிட்டார்கள். நீ தேர்வு முடிவுக்காக காத்திருக்கிற மாணவர்களைப் போல, அதாவது பண்டிகைக்கு காத்திருக்கும் சாமியைப் போல, பால்மழைக்கு காத்திருக்கும் பூமியைப் போல. விஜயின் தாவேகா பெரும் வாக்குகளால் திமுகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று RS பாரதி திட்டவட்டம். கடந்த தேர்தலில் நோட்டாவுக்கு சென்ற வாக்குகள் இந்த முறை தாவேகாவுக்கு கிடைக்கலாம் எனவும் கருத்து. திமுகவுக்கு எதிரான ஓட்டு போடுறவங்களுடைய ஓட்டு தான் அவர் பெற்ற முடியும். குறிப்பாக இப்போ நோட்டா எவ்வளோ வாங்கினாங்கன்றது போன எலெக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த எலெக்ஷன் அந்த நோட்டா ஓட்டு இருக்காதுன்றது அபிப்பிராயம். வரலாற்றில் இல்லாத அளவுக்கு மக்கள் அலை வீசுவதாக தாவேகா நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் பதில். 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வென்று தாவேகா ஆட்சி அமைக்கும் எனவும் உறுதி. தளபதியுடைய அவருடைய விசில் புரட்சி தான் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலக அளவில் தெரிய போகிறது. இதுதான் நடக்கப் போகிறது. 200 இடங்களில் அவர் வெற்றி பெறுவார். அவர்தான் தமிழ்நாட்டை ஆள்வார். இது மக்களால் தீர்மானிக்கப்பட்டிருக்கிற ஒன்று. தேர்தல் முடிவு எப்படி இருந்தாலும் விஜய் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதாக பிரவீன் சக்கரவர்த்தி மீண்டும் கருத்து. திமுக அதிமுகவுக்கு மாற்றாக தாவேகா உருவாகியுள்ளதாக திட்டவட்டம். அழகர் கோவிலில் இருந்து மதுரைக்கு வந்த கள்ளழகருக்கு உற்சாக வரவேற்பு. ஒவ்வொரு மண்டகப்படியிலும் பக்தர்கள் குவிந்து வழிபாடு. நாளை வைகை ஆற்றில் இறங்குகிறார் கள்ளழகர். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிவார்கள் என்பதால் பலத்த பாதுகாப்பு. மதுரையில் வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் சித்திரை திருவிழா. ஆட்டம் பாட்டம் என இளைஞர்கள் உற்சாகம். கும்பகோணம் சாரங்கபாணி கோவிலில் தேரோட்டம் கோலாகலம். 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்ட தேரை வடம் பிடித்து இழுத்த மக்கள். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் இன்று இரவு தொடங்குகிறது சித்ரா பௌர்ணமி கிரிவலம். பக்தர்களுக்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் ஆய்வு. சித்ரா பௌர்ணமியையொட்டி திருவண்ணாமலைக்கு 1653 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து இன்று 548 பேருந்துகள் இயக்கப்படுவதாக அறிவிப்பு. சென்னை புறநகர் பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல். தொடர் விடுமுறையொட்டி சொந்த ஊர்களுக்கு படையெடுக்கும் மக்கள். நாளை முதல் பயன்பாட்டுக்கு வருகிறது சிங்கார சென்னை அட்டை. பழைய மெட்ரோ ரயில் கார்டு செல்லாது என அறிவிப்பு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய அஸ்வதாமன் மீண்டும் கைது. வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்ல முயன்றபோது காவல்துறை நடவடிக்கை. நாட்டையே உலுக்கிய புதுச்சேரி சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தீர்ப்பு. கைது செய்யப்பட்ட கருணாஸ் குற்றவாளி என்று அறிவித்திருக்கும் புதுச்சேரி நீதிமன்றம்.
பெங்களூருவில் நேற்று ஒரே நாளில் 111 மில்லிமீட்டர் மழை பதிவு. கனமழையால் உயிரிழந்த 9 பேரின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்தது கர்நாடக அரசு. உத்தரப்பிரதேசத்தில் கடும் புயல் மற்றும் மின்னலுக்கு 18 பேர் உயிரிழப்பு. உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரணமாக அறிவித்தார் முதல்வர் யோகி ஆதித்யநாத். டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு வரலாறு காணாத அளவுக்கு வீழ்ச்சி. 95.32 வரை சரிவு. கச்சா எண்ணெய் விலை பீப்பாய் $120 தாண்டிய நிலையில் சரிந்தது ரூபாய் மதிப்பு. ரூபாய் மதிப்பு சரிவின் எதிரொலியால் இந்திய பங்குச் சந்தைகளில் வீழ்ச்சி. சென்செக்ஸ் 582 புள்ளிகள் சரிவு. நிப்டி 180 புள்ளிகள் சரிவு. வங்கதேசத்தில் ரயிலின் அடியில் விழுந்த குழந்தையின் உயிரை காப்பாற்றிய தந்தை. ரயிலுக்கும் நடைமேடைக்கும் இடையே விழுந்த குழந்தையை கவசமாக அரவணைத்த நெகிழ்ச்சி சம்பவம். தடை செய்யப்பட்ட சிகரெட்டை பிடித்த ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி கேப்டன் ரியான் பராக் மீது நடவடிக்கை. போட்டி கட்டணத்தில் 25% அபராதம் விதித்தது BCCI. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.